இந்த ராயின்னு ஒருத்தரை வந்து அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர்ன்றது வந்து வாய்ப்பே கிடையாது மேடம். ஏன்னா ஒருத்தர் இவ்வளோ தூரம் டேமேஜ் ஒரு பொண்ணோட உடலில் கிரியேட் பண்ணவே முடியாது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படிக்க நம்ம கண்ணிலேருந்து கண்ணி தான் வருது. பல்லாலேயே கடிச்சு ஒரு 100 கிராம் சதையை ஒருத்தர் பிடுங்கி எடுத்திருக்கான் அப்படின்னா அது எவ்வளோ மோசம். ஒரு கேர்ளுக்கு ப்ரொடெக்ஷன் என்னும் போது அந்த மூடுவாங்க, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை தான் மூடுவாங்க. அந்த காலையே நீ இப்படி பண்ணி உடச்சிட்டியே, ஹிப் ஜாயிண்ட்டே பொழந்துட்டேன் அப்படின்னும் போது அப்போ எவ்வளோ ஒரு வழியில் அந்த பெண் துடிச்சிருப்பாங்க. கொஞ்சமாவது வந்து ஒரு மனுஷனாக இருந்தால் நீ இப்படி இருப்பியா? அப்போ நீ எவ்வளோ ஒரு ட்ரக் அடிக்ட்டு, அப்போ நீ எவ்வளோ ஒரு சைக்காட்டிக். ஒரு ஆவரேஜாக ஒரு ஆண்மகனுக்கு வந்து ஒரு வாட்டி எஜாக்குலேட் பண்ணாங்கன்னா 5 ml 7 ml தான் வரும். அதுக்கு மேலே வராது. ரொம்ப நாள் பண்ணாமல் பயங்கரமாக வந்துச்சுன்னா கூட வந்து 10 ml தாண்டாது. ஓகேங்களா? 140 ml அப்படின்ற மாதிரி ஆங்கிள் எடுத்துக்கிட்டாங்கன்னா மினிமம் ஒரு 6-7 பேர் இல்லாமல் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. இறந்ததுக்கு அப்புறமும் ஒருத்தன் பண்ணியிருக்கான். அந்த ராயின்றவன் இறந்ததுக்கு அப்புறமும் பண்ணியிருக்கான். அப்போ இதுதான் நெக்ரோஃபிலியான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா இந்த குழந்தைகளோட செக்ஸ் பண்ணுறதுல ஆனந்தம் படுறது. போஸ்ட்மார்ட்டம் ரூம்லேயே இருப்பானுங்க.